வணக்கம். 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். பிரகஸ்பதி என்றழைக்கப்படும் இயற்கை சுபரான குரு பகவான் இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கடக ராசிங்கிறது குருவுக்கு உச்சமான வீடு. அதோடு இல்லாமல் குரு அவரோட சுயசாரமான புனர்பூச நட்சத்திரத்தில் நுழைகிறாருங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பலன்களை தரும். ஆண்டுக்கு ஒரு முறை நிகழும் இந்த குரு பயிற்சியானது 12 ராசியில் உள்ள பலரது வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் பயிற்சியாகும். கல்வி, வேலை, குடும்பம், குழந்தை, பெரும் பணவரவு, தங்க சேமிப்பு போன்ற முக்கிய அம்சங்களில் குரு பயிற்சியானது தனது தாக்கத்தை ஏற்படுத்தும். குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. குருவுக்கு பார்வை பலம் அதிகம். கடகத்தில் அமர்ந்திருக்க குரு 5, 7, 9ஆம் பார்வையாக விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசி, இது 3 ராசிகளை பார்க்கிறார். இந்த 3 ராசிகள் மட்டும் இல்லாமல் இந்த மீன ராசியில் அமர்ந்திருக்கும் சனி பகவானை இவர் 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, ஜென்ம சனி, இது மாதிரி பாதிப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நிவாரணம் கிடைக்கக்கூடிய நேரம் இது. குரு அமரப்போகும் கடக ராசிங்கிறது பெண் ராசி. அதோடு இல்லாமல் அது இரட்டைப்பட ராசி, சந்திரனோட வீடு. எனவே பெண்களுக்கு சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சிறப்பான காலகட்டம் இது. குரு தான் பெரும் பணத்திற்கான அதிபதி. எனவே இந்த காலகட்டத்தில் பொருளாதார முன்னேற்றம், பண புழக்கங்கள் அதிகமாகும் நேரம். தங்கம் விலை உயரும். தொழிலாளர்கள் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காண்பார்கள். அவர்களுக்கு இவ்வளோ நாள் இருந்து வந்த நிலுவை தொகை அது மாதிரி இதெல்லாம் வசூலாகக்கூடிய சிறப்பான நேரம். காலகட்டத்தில் நம்ம முன்னோர்களுக்கு செய்கிற திதி தர்ப்பணம்லாம் பன்மடங்கு பலனை தரக்கூடிய சிறப்பான நேரம் இது. மஞ்சள் நிற வஸ்திர தானம், கோயில்களில் இனிப்பு தானம் பண்ணுறது சிறந்த பலன்களை தரக்கூடியதாகும். இப்போ நம்ம ராசி பலனுக்குள்ளே போவோம். சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு 3, 6க்குரிய குருவானவர் 11ஆம் இடத்துக்கு வர்றது மிகவும் யோகமான பலன்களை தரக்கூடிய நேரம். தனவரவு சிறப்பாக இருக்கும் காலகட்டம். தொழிலில் உச்சத்தை தொடுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெரும் யோகமான காலகட்டம். நுழைவுத் தேர்வுகள்லையும் வெற்றி பெறக்கூடிய நேரம் இது. மொத்தத்தில் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய யோகமான நேரமாக உள்ளது. சொந்தமாக வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கும், அது நடக்கும். சிலர் கட்டின வீட்டையே வாங்குவாங்க, அதற்கான யோகமும் உள்ளது. தனவரவு சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டமாக உள்ளது. நீண்ட காலமாக திருமணமாகாமல் காத்திருக்கவங்களுக்கு திருமணம் கைகூடி இல்லற சுகம் சிறக்கும் யோகமான நேரம். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மனைவியுடன் இருந்த பிணக்குகள் தீரக்கூடிய நேரம். உடல்நிலையில் பாதிப்பு இருந்தவங்களுக்கு அந்த பாதிப்பு பரிபூர்ணமாக குணமாகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. மருத்துவ மாணவர்களுக்கு யோகமான காலகட்டம். வேலைக்கு காத்திருக்கவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்து மகிழும் தருணம். சிலர் புதிய கார் வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உள்ளது. பழைய கடன்கள் முழுமையாக தீரும். இழுபறியாகவே இருந்துட்டு வந்த சில குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய நேரம். எதிரிகள்லாம் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. தென்குடி திட்டை குரு பகவான் வழிபாடு, தென்குடி திட்டை குரு பகவான் வழிபாடு, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு
இந்த காலகட்டத்தை மேலும் சிறக்கச் செய்யும். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் யோகமான பலன்களை தரக்கூடிய நேரமாகவே உள்ளது. நன்றி, வணக்கம்.